நமஸ்காரம். ரஜேஷ் ரவின்கரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்கிருப்பது கேம் சேஞ்சர் லக் நேயர்களுக்காக. கைகூடிய காதல் கை நழுவி போனது ஏன்? மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மிதுன ராசிக்கான பதிவு. அதாவதுங்க, ஆதாம் ஏவாள் தோன்றின காலத்தில் இருந்தே காதல் வந்துருச்சு. காதல் உருவாகாத நாடே இல்லை, காதல் உருவாகாத தேசமே இல்லை, காதல் உருவாகாத மண்ணே இல்லை, காதலிக்காத மனிதனே இல்லை, காதலிக்காத பெண்ணே இல்லை. சார், நான் லவ்வே பண்ணல சார், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார், எனக்கு 4 பசங்க இருக்காங்க சார்னு ஒரு சகோதரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாக்கா, உங்கள் மனசில் வந்து நீங்கள் படிக்கிற காலத்துலையோ இல்லை படித்து முடித்து வேலைக்கு போன காலத்துலையோ இல்லை ஏதோ ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு காதல் இருந்திருக்கும். நீங்கள் அதை வெளிப்படுத்திக்காம கூட இருந்திருக்கலாம். புரியுதுங்களா? மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா தியாகத்தின் திருவுருவம். அதாவது வந்து ஒரு பண்பாட்டின் சிகரம், ஒரு நாகரிகத்தின் அடையாளம்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு வந்து என்னன்னாக்கா கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்ற மாதிரி வாழ்றதுக்கு உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் வாழ்க்கையை வந்து யதார்த்தமாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. இதில் வந்து வாழ்க்கையை வந்து ரசித்து ருசித்து என்ஜாய் பண்ணி வாழணும்னு நினைக்கிறவங்களும் மிதுன ராசிக்காரங்க தான். அதை வருவது வரட்டும் போவது போகட்டும் அப்படின்ற மாதிரி எதுவாக இருந்தால் நமக்கு என்ன, இதுவும் கடந்து போகும், அந்த மாதிரி ஒரு லைஃப்பை வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டு அந்த ஒரு பிலாசபியில் போகிறவங்க. பணங்காசு, பொன்பொருள், நாணய, லேவாதேவி, அதாவது தங்கம், வெள்ளி, வைரம், இதெல்லாம் வந்து அப்புறம். ஆனால் இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா நிம்மதி, சந்தோஷம், நைட்டு படுத்தா தூக்கம் வரலாம், இதுதான் மேட்ரு. ரசம் சாதம் சாப்பிட்டாலும் அதில் ஒரு நிம்மதி இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் மிதுனராசிக்கார சகோதர சகோதரிகள். அதனால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நிலைமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கைகூடிய காதல் கை நழுவி போனது ஏன்? இந்த காதலில் வந்து அதிகம் பாதிக்கப்படுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா 12 ராசியில் வந்து ஒரு சர்வே எடுத்து பார்த்தாலும் இந்த மிதுன ராசிக்காரங்களை அடித்து பக்காவாக ஸ்ட்ராங்காக சொல்லலாம், ஆணித்தரமாக அடித்து சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்கா, அதாவது வந்து சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 2க்கும் வாக்கு ஸ்தானத்திற்கும் குடும்பஸ்தானத்திற்கும் உரியவரான சந்திர பகவான் உங்கள் ராசியில் வந்து இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்கள் ராசிநாதன் புதன் பகவானோட சந்திர பகவான் சேரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, புதனே பார்த்தீங்கன்னா வித்யாகாரகன், அறிவுகாரகன். அப்படின்னும் போது அங்கே வந்து சந்திர பகவான் வந்து உட்கார்றாரு. அப்படின்னும் போது நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து டக்குன்னு ஒரு பொண்ணு வந்து பையன் மேலே அட்ராக்ட் ஆகிடுவீங்க, ஒரு பையன் வந்து பொண்ணு மேலே அட்ராக்ட் ஆகிடுவீங்க. ஆனால் வந்து நீங்கள் யார் மேலே வந்து அட்ராக்ட் ஆகுறீங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, ஒரு அதிபுத்திசாலியாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அட்ராக்ட் ஆகிட்டு, அதாவது ஒருத்தர் நம்புறது, ஒருத்தர் மேலே பாசம் வைக்கிறது, அந்த பாசமே வந்து கடைசியில் வந்து வேஷம் தெரிஞ்சு மோசம் போகிறதுனா வந்து மிதுன ராசிக்காரங்க நீங்கள் தான், வேறு யாருமே கிடையாது. அதாவது முன்ன பண்ண தெரியாதவனையும் நம்பி அவனுக்கு ஒரு உதவி செய்கிறது, அந்த உதவியை செஞ்சு விட்டா உதவி வாங்கிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்படிக்கும்போது தீட்டின பக்கத்துலேயே கூர் பார்க்குற மாதிரி உங்களையே போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சு, மோசம் போயிட்டுமே, வேஷம் போட்டுட்டானே, நம்ம வச்சு கழுத்து எடுத்துட்டானே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறது நீங்கள் தான். அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 33 வயசு பையன், திருவாதிரை நட்சத்திரம், எல்லாம் உள்ள இறைவன் எம்பெருமான் சிவபெருமானுடைய நட்சத்திரத்தை கொண்டவர், அதே நட்சத்திரத்தையே தனது நட்சத்திரமாக கொண்டவர் 33 வயசு பையன் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 30 வயசு பொண்ணு, 30 வயசு, அவங்க வந்து ஏறக்குறைய பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் டேஸ்லேருந்து அவங்களுக்கு லவ்ஸ் போயிட்டு இருந்திருக்கு. காலேஜ் முடிச்சாங்க, அதுக்கப்புறம் வேலையில் சேர்ந்தாங்க. இவர் வந்து பெங்களூர் போனார், பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து ஹைதராபாத் போனார், ஹைதராபாத்லேருந்து போனீங்கன்னாக்கா ஃபாரின் போனார். அந்த பெண் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அவங்க அந்த பிறந்த ஊர்லேயே தான், அவங்க வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஊரில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் எந்த ஊர்னா என்ன, தமிழ்நாட்டின் தலைநகரமான வந்தோரை வாழ வைக்கும் தமிழகத்தின் தலைநகரமாக வந்தோரை வாழ வைக்கும் தமிழகத்தின் தலைநகரமான மெட்ராஸ் என்று சொல்லக்கூடிய சென்னை மாநகரத்தில் தான் அந்த பெண் இருந்துகிட்டு இருக்காங்க. எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருந்தது. வீட்டுக்கு 2 பேர் வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மேட்டருக்கும் தெரியும் செய்யும், எல்லாம் பக்காவாக போயிட்டு இருந்தது, வந்துகிட்டு இருந்தது. சரி, கல்யாணத்தை பண்ணிடலாம். பையனுக்கு 33, பொண்ணுக்கு 30 வயசு. இப்போ கல்யாணத்தை முடிச்சிடலாம். இப்போ ஒரு ஃபாரின்ல இருந்துகிட்டு இருக்காரு. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வர வருஷம் அதாவது வந்து ஒரு மேவுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலான்ற மாதிரி இன்னும் ஒரு 2 மாதத்தில் ஒரு மாசி பிறந்த உடனே நிச்சயதார்த்தம் பண்ணிடலான்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணமே ஆயிடுச்சு, தாய் மாமாவோட, ஒன்று விட்ட தாய் மாமா கூட. அவருக்கு ஒன்றுமே புரியல, ஏன் எதனால் என்ன ஏது எப்படின்ற மாதிரி தெரியல. அவர் வீட்டில் வந்து பேரண்ட்லாம் அழைச்சிட்டு போய் என்ன இதுன்னு பேசுனாக்கா அங்கே பார்த்தாக்கா சொத்து பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 20 கோடி ரூபா சொத்து. அந்த 20 கோடி ரூபா சொத்தை வந்து அந்த குறிப்பிட்ட அந்த ஒன்று விட்ட தாய்மாமனை கட்டினா தான் வந்து இவங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு சில உயில்கள்லாம் எழுதப்பட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது சார், இந்த மாதிரி தான் சார் மேட்ரு, இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்களை ஒன்றும் தப்பாக வச்சுக்காதீங்க. அந்த பெண்ணும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாப்புல, இல்லை எனக்கு வந்து பெற்றவங்க ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம்னாக்கா இந்த ஒரு கல்யாணம் பண்ணுறதுனால அந்த மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஒரு நல்ல டைப்பு தான், எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதாவது அந்த மாப்பிள்ளை வந்து இந்த காதலுக்கு குறுக்க வந்துட்டாரு, கத்தியை போட்டார், வில்லன் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரினா கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பையனை கட்டியிருந்தாக்கா மனம் கவர்ந்த வாழ்க்கை, உள்ளம் விரும்பிய வாழ்க்கை, காதலித்த வாழ்க்கையை கை கூடியிருக்கும். ஆனால் கை கூடின காதல் இங்கே பார்த்தீங்கன்னா கை நழுவி போய்
கடைசியில் பார்த்தீங்கன்னா காதலிக்காத ஒருத்தன் கூட அது ஒன்று விட்ட தாய்மாவன் கூட சேர்ந்து அந்த குடும்ப ஒரு பேக்ரவுண்டு பின்னணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து ஒரு 20 கோடி ரூபா சொத்து. அந்த தாய்மாமனை கட்டினாக்கா அந்த உயில் அந்த மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்த வம்சாவளி இந்த வம்சாவளி இந்த முறையில் வருது, இந்த மாதிரி இருக்குது. இவங்க வந்து இன்னார் வந்து இந்த ஒரு கட்டினாக்கா இந்த சொத்துனா வந்து இவங்களுக்கு வருது அப்படின்ற மாதிரி போய் இவங்க குடும்பம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரே பொண்ணு, வேற பையன் அங்கேயும் யாருமே கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாருமே கிடையாது இந்த பெண்ணுக்கு. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய கவர்மெண்ட் சர்வீஸ் வந்து ரிட்டையர் ஆனவர். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கௌரவமான ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னும் போது அந்த பெண்ணு வந்து இருக்கிற சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு, அதாவது சொத்துன்றது வேற. அந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட் இந்த பையன்கிட்ட என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்கா, குடும்ப கௌரவம், குடும்ப அமைதி, குடும்ப ஒற்றுமை இதெல்லாம் வந்து அந்த பாண்டிங்காக வந்து தாத்தா போட்ட காலத்தில் வந்து ஒரு உயிரை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. நான் என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தை சொல்லிட்டு, இதை வந்து நீ புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். இதனால் வந்து நீ வந்து மனசு வெறுத்து போய் வெக்ஸாகி போய் தேவதாஸ் மாதிரி சரக்கை போட்டு கடைசியில் வந்து ரோட் சைட்லாம் போயிடாதா அந்த அளவுக்கு அட்வைஸ் பண்ணி, அதாவது வீட்டில் அவங்க பேரண்ட் எதிர்க்கியார், பெற்றவங்க எதிர்க்கியார் எல்லாம் செஞ்சு இதெல்லாம் பேசும்போது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட்டிக்கு போகிற மாப்பிள்ளையும் இருந்திருக்காரு, அவரும் இருந்திருக்காரு. அவரும் வந்து என்ன சொல்கிறேன்னா, பிரதர் நான் என்ன பண்ணிட்டேன் பிரதர், இந்த மாதிரி இருக்குது பிரதர், எனக்கு வந்து எத்தனையோ பொண்ணுங்க இருக்குது, நான் வந்து இவ்வளோ தான் கட்டணுன்றதுலாம் இல்லை, ஆனால் நம்ம பூட்டை எழுதி வச்சுட்டு போட்டாரு, அதை தாத்தா வந்து என்னன்னாக்கா நடைமுறைப்படுத்தி வச்சிருக்காரு, அது அப்பா வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு, இந்த மாதிரி இருக்குது பிரதர், நான் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் சுச்சுவேஷனை புரிஞ்சிங்க, ஓகே நல்லபடியாக நடக்கட்டும், எங்கே இருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாரு. ஆனால் வெளியே வந்த மனுஷன் லைட்டாக அன்றைக்கி ஒரு 4 நாள் சரக்கு போட்டிருக்காரு, அவ்வளோதானே தவிர மனசு வந்து நொந்து வெந்து தீஞ்சி காஞ்சி. ஏன் இந்த மாதிரி இருக்குது? வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமா சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் வந்து என்கிட்ட வந்து பேசுகிறாங்க, பேசி இந்த மாதிரி ஏங்க இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அதுவும் மிதுன ராசிக்கு பர்டிகுலராக இந்த மாதிரி ஆசை காட்டி மோசம் பண்ணிடுச்சு, ஏன் இந்த மாதிரி இருக்குது, இவனுக்கு பொண்ணு இல்லாமல் இல்லை, பொண்ணு இருக்குது, எங்கள் காசுலேயே பொண்ணு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் வந்து ஏறக்குறைய வந்து எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி ஒரு மனதளவில் வந்து ஒரு கணவன் மனைவி போல் மனதளவில் ஃபிக்ஸ் ஆகி வந்து கல்யாணம் நடக்க போகுது, இருக்க போகுது, அவளும் நல்ல பொண்ணு, இவனுக்கு ஏற்ற பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் எல்லாம் நினச்சி கிளச்சி இருந்தோம் அப்படின்னாக்கா, அதாவதுங்க இது வந்து பள்ளி பருவத்து காதல், கல்லூரி பருவத்திலையும் தாண்டி இன்றைக்கி வந்து உத்தியோக பருவத்தையும் தாண்டி பாருங்கள், அதாவது ஏறக்குறைய வந்து ஒரு 12 வயசு ஆரம்பித்த காதல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து 30 வயசு வரைக்கும் 18 வருஷமாக நடந்துக்கிட்டு இருந்த காதல் மேட்ருங்க. இப்படி போய் இப்படிலாம் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெடுத்து குடும்ப சூழ்நிலைகளுக்காக, குடும்பத்தின் கௌரவத்திற்காக அந்த மாதிரி ஒரு போனதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கும் ஒன்றும் பண்ண முடியல, இந்த பையனுக்கும் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் இந்த பையன் வந்து என்னன்னாக்கா கொஞ்சம் தெளிவாயிட்டாரு. ஆனால் இதனுடைய ரீசன் என்ன, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னாக்கா, ஏன் இப்படி நடக்குதுனாக்கா அதை பார்த்துட்டு இருக்கோம். ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க, அதான் 20 கோடி ரூபா சொத்து வருதுல அதுக்காக போயிட்டாவ, பணத்தை பார்த்துட்டாங்க, பணம் பேசிடுச்சு அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க, அப்படி கிடையாது. கும்பராகு, மீன கேது, மீன சனி, இந்த குடும்பம் இந்த ஒரு அமைப்பை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஏடாகூடமான அமைப்பு. அதாவது ராகு பகவான் கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காதலை வளர்க்கிறதுலையும் வளர்ந்த காதலை பிரிக்கிறதுலையும் முக்கியமான பங்கு வகிக்கிறவங்க வந்து ராகு பகவான் கேது பகவான். ராகு பகவானும் வளர்த்து விடுவார், வளர்த்து விட்டு ஆசை காட்டுவார், ஆசை காட்டி மோசம் பண்ண வேண்டிய இடத்துல கேது பகவான் இருப்பார். இப்போ கரெக்டாக சிம்மத்தில் இருக்கார், அந்த குடும்ப நாயகன்ற அந்த ஸ்தானத்தில் கேது பகவான் இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்க இந்த நேரத்தில் இதில் என்னதை சொல்கிறது, கிரக சஞ்சார சூழ்நிலைகள், கால கோளாறுகள், பருவ கோளாறுகள், இந்த மாதிரி மேட்டர் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் இது பார்த்தீங்கன்னாக்கா அடலசன்ட் ஏஜில் வந்த காதலாக இருந்தாலும் அந்த காதலில் வந்து ஒரு அர்த்தம் இருந்தது, ஒரு புரிதல் இருந்தது, அவங்க வெயிட் பண்ணாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா பழம் நிலவி பாலில் விழுவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பழம் நிலவி கை மாறி போயிடுச்சு, இவ்வளோதாங்க மேட்ரு இது. ஸோ இந்த மாதிரி இருக்க நேரத்தில் கைகூடிய காதல் கை நழுவி போகிறதுக்கான வாய்ப்பு பிரைட்டாக இருக்கின்ற இந்த நேரம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த வருஷம் 26 எண்டு வரைக்குமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஓடிட்டுருக்கு. மிதுன ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருந்தீங்க. அதனால் வந்து அதாவது ஒரு காதல் கை கூடிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அது தப்பு, முட்டாள்தனம்னு கூட சொல்லலாம். அது நிச்சயதார்த்தத்தில் முடிஞ்சு அது கல்யாணமாகி பொண்ணோட கழுத்தில் 3 முடிச்சு போட்டிங்க அப்படின்னாக்கா தான் அது வந்து நினைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க நேரத்தில் வந்து இப்படி போயிட்டு இருக்க ஒரு சமயத்தில் என்னென்னவோ நடக்குது நாட்டில். எப்போ அதாவது வந்து சொல்லி மாளாது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடுது. அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த கர்மாந்திரம் முடிச்ச காதல் நமக்கு ஏன் வந்து தொலைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி நினச்சி இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கும் அந்த கர்மாந்திரம் முடிச்ச காதல் வந்து அந்த கர்மாந்திரம் முடிச்ச காதலாக இருந்தது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு தெய்வாம்சம் முன்னே காதலா, ஒரு தெய்வீக தன்மை நிறைந்த காதலா, அந்த மாதிரினா மாறி போய் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அப்படி வானத்தில் பறக்கிறதும் மிதக்கிறதும் தவழ்கிறதும் இந்த மாதிரினா போய் என்னடா இது வாழ்க்கையில் வந்து ஐயோ இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கா, இப்படி ஒரு ஃபீலிங்கா, இதை நம்ம
இத்தனை நாள் வந்து நம்ம வந்து இதை அனுபவிக்காத விட்டோமே, இப்படிலாம் போயிட்டு இருக்குது, ஏன் இது இந்த மாதிரி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. அதாவது மனிதன் பிறந்ததே, அந்த மனிதனுடைய பிறப்பே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூர்த்தி அடையிறதே பார்த்தீங்கன்னா இந்த காதல்ன்ற ஒரு மேட்டரில் உளுந்து, அந்த காதல்ன்ற மேட்டரில் தவழ்ந்து, அந்த காதல்ன்ற மேட்டரில் அப்படியே உலாத்தி கிளாத்தி எல்லாம் அதில் வந்து அதில் ஒன்றி போய் ஐக்கியமாகி இருந்து அந்த காதல் வந்து கைகூடி தாலி கட்டும்போது தான் அது வந்து அந்த மனித பிறவியை வந்து ஒரு முழு பலனை அடையுது அப்படின்ற மாதிரி கூட அவங்க நினைக்கிறாங்க. அளவுக்கு அந்த காதல் வந்து அவங்களுடைய மனசை மாற்றிடுது. இதனால தான் நான் சொன்னேன், நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நான் எப்போதுமே மலையில் நனைவான் ஜுரம் வராது, எப்போதுமே வெயிலில் கிடப்பான் சளி பிடிக்காமல் இருக்காது, இருமல் வராமல் இருக்காது. அதாவது இந்த மாதிரி ஒரு கான்ட்ராடிக்ட், இந்த மாதிரி ஒரு மேட்டர்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து அதாவது வந்து ஊர் பக்கத்தில் நம்ம நாட்டு பக்கத்தில் ஊர் நாட்டில் சொல்லி வச்ச சில விஷயங்கள் தகவல்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வந்து கிணத்து தனியாக ஆற்று வெள்ளமாக அடிச்சுட்டு போக போகுது, நாளை கிடைக்கிற பலாக்காவோட இன்னைக்கு கிடைக்கிற கலாக்கா மேலு அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவாங்க. என்னென்னவோ யாரும் என்னென்னவோ எதோ சொல்லி வச்சுருக்காங்க. அதாவது வந்து ஆனால் அந்த காதல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா காதலில் வந்து ஜெயிச்சவன் பார்த்தீங்கன்னாக்கா வெற்றி அடையும் போது பார்த்தீங்கன்னா அடையிற ஆனந்தத்துக்கு இன்பத்துக்கு அளவே கிடையாது. அதுக்கப்புறம் குடும்பமாக அவன் கஷ்டப்படும் போது அது வேற விஷயம். ஆனால் அந்த காதல் வந்து தோல்வி அடைஞ்சதுன்னு வச்சுங்க, ஆனால் அந்த காதல் வந்து தோல்வி அடையும் போது பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய ரியாக்ஷன், அதனுடைய அந்த ஒரு இது வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது வந்து பயங்கரமான ஒரு, அதாவது ஒரு ரொம்ப ஒரு துயரமான ஒரு கொடுமையான ஒரு காலகட்டம். இப்போ இந்த பையன் 33 வயசு, இத்தனை நாள் வெயிட் பண்ணதே இந்த கல்யாணத்தை முடிக்கணும் எடுக்கணும் அப்படின்றதுனால தான் ஏதோ ஒரு சூழ்நிலைலாம் வந்து அந்த கல்யாணம் வந்து இப்போ பண்ணலாம் அப்போ பண்ணலாம். அதாவது வீட்டில் வந்து என்னன்னாக்கா இவங்க வீட்டில் யாருக்காவது பெரியவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாத போகும், உடம்பு சரியில்லாத இருந்து வந்து அவங்க டிக்கெட் வாங்குவாங்க, மண்டையை போடுவாங்க. அவங்க வீட்டில் அது முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம், நாள் ஃபிக்ஸ் பண்ணலான்னு ரெண்டு வீட்லையும் பேசும்போது பார்த்தா அவங்க வீட்டில் ஏதாவது ஒன்று ஒரு துக்க செய்தி ஒன்று வரும். இதுக்கப்புறம் சரி இப்போ வேணாம், கொஞ்சம் ஒரு 6 மாதம் போட்டோம், 1 வருஷம் போட்டோம் அப்படின்ற மாதிரியே தட்டி போய் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சொத்து மேட்ரு ஒன்று திடீர்னு வந்து கிணறு வெட்ட பூதங்கிழமை கதையாக கிளம்பி போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 கோடி ரூபா சொத்து வருதுன்றது, அந்த சொத்துக்காக 20 கோடிக்காக வந்து அவங்க வந்து சோரம் போயிட்டாங்க, மனசு மாறிட்டாங்க, பேரம் பேசப்பட்டார்கள் அப்படின்றதுலாம் கிடையாது. அந்த குடும்ப கௌரவன்றது வந்து அந்த இன்னைக்கு அந்த 20 கோடி ரூபா சொத்துல வந்து அடங்கி இருக்கிறதுனால அந்த 20 கோடியை விட அந்த கௌரவம் அப்படின்றது அங்கே மேலோங்கி நிற்கிது. இதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இன்னைக்கு இதே மிதுனராசிக்கார பையன்றதுனால தான் வந்து அதை பேலன்ஸ் பண்ணான். ஓப்பனாக சொல்கிறேன், அந்த பையன் மிதுனராசிக்காரன் திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்றதுனால தான் அதை பேலன்ஸ் பண்ணி ஓரளவு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு அதில் அந்த கவலையிலேருந்து மீண்டு வந்து ஒரு 4-5 நாள் சரக்கு போட்டாலும் அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு ப்ராக்டிக்கலாகி ஏதோ ஒரு நம்மளுடைய பதிவை ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு யூடியூப்பில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இருக்குது அப்படின் போது நிச்சயமாக நேச்சுரலாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த இப்போ அந்த பையன் ஒரு கேள்வி கேட்டப்பல, சார் அப்போ இந்த நேரத்தில் வந்து நடக்கிறது எல்லாமே காதல் தோல்வி தானா, 100க்கு 100 காதல் தோல்வி தானா அப்படின்னாக்கா அப்படி கிடையாது. 100க்கு 1-2 வந்து விதிவிலக்காக வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் மெஜாரிட்டி அந்த ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து போட்டு பார்த்துரும். ஏன் அப்படின்னாக்கா அந்த கும்ப ராகு மீன சனி அந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டெட்லி காம்பினேஷன். இதில் பார்த்தா அதுக்கு வந்து சிம்மத்தில் இருக்க கேது பகவான். இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ராகுக்கு 7ல் கேது, கேதுக்கு 7ல் ராகுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான். நல்லா புரிஞ்சுங்க, நோட் த பாயிண்ட். ராகுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான். இந்த 2ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் இருக்கிறது உச்சம் பெற்ற சுக்கிர பகவானுடைய வீடு. அது என்னதான் குரு பகவானுடைய வீடாக இருந்தாலும் சுக்கிர பகவான் உச்சம் பெற்ற வீடு. அது சுக்கிர பகவான் உச்சம் பெற்ற வீட்டில் இருக்கிற சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சனி பகவானுடைய வீட்டில் தான் வந்து ராகு பகவான் இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருக்கும்போது இதெல்லாம் வந்துங்க காதல்ன்றது வந்து என்னன்னாக்கா ஒரு மனசை பார்த்து வர்றது காதல், உடலை பார்த்து வர்றது காதல் கிடையாது. ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு மனசை விட்டு வர்றது தான் காதல் அப்படின்றதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒரு சயின்ஸு. அதாவது வந்து என்னன்னாக்கா ஒரு மனிதனுக்குள்ளே நடக்கிற வந்து அந்த ரசாயன மாற்றங்கள் அப்படின்ற மாதிரி மற்றவங்க சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அடித்து சொல்கிறது என்னன்னாக்கா மனசை பார்த்து வர்றது அது வந்து ரசாயன மாற்றம் அது இதுன்னா எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கட்டம் தன் கடமையை செவனே செய்கிறது. அதனால் இந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கும்பத்தில் இருக்க ராகு பகவான் சுக்கிர பகவானின் தலைவன் ராகு பகவான், சுக்கிரவான் உச்சமாகின்ற வீட்டுக்கு வந்த வீடு கொடுத்த சனி பகவான், இங்கே சூரியனோட வீட்டில் இருக்கிற சிம்மத்தில் இருக்கிற ஒரு விபரீதமான ஒரு காம்பினேஷன். இந்த காம்பினேஷனில் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னாக்கா காதலிக்கிறது, இப்போ காதலில் உளுந்தவங்க, காதலிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, லவ்ஸில் இருக்கிறவங்க, அது யாராக இருந்தாலும் சரி, புரியுதுங்களா? அது எப்படிப்பட்ட காதலாக இருந்தாலும் சரி, அது நல்ல காதலாக இருந்தாலும் சரி, நொல்ல காதலாக இருந்தாலும் சரி, கள்ள காதலாக இருந்தாலும் சரி, அது என்ன மாதிரி கருமாந்திரம் முடிச்ச காதலாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு தெய்வீகமான ஒரு காதலாக இருந்தால் கூட சரி, பார்த்துக்குங்க, உஷாராக இருந்துக்குங்க, பதுசாக நடந்துங்க. கொஞ்சம் நிலைமை தெரிஞ்சு ஒரு சூழ்நிலை புரிஞ்சு கொஞ்சம் பக்குவமாக போய்க்கோங்க. ஸோ
பெருசாக வர இழப்புகளை ஒரு விபரீதமாக நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நல்லவே நினைப்போம், நல்லவே நடக்கும். பெற்றவங்களை மதிங்க, அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டோடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறதோட நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தைகளை நிவர்த்தி பண்ணிட்டு நலங்களும் மலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயம். விஜய் ஸ்ரவின்கரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர்.